ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெட்டியா சமையல் வ்ளாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அருமையான பேச்சுலர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அவங்க லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி, அப்படி இல்லைன்னா வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்ற மாதிரி, அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ஜீரா ரைஸ் தான். ஒரு பேனில் வந்து நெய் சேர்த்துக்கணும். எப்போவுமே ஜீரா ரைஸ்க்கு நெய்யில் செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இதில் வந்து பட்டை, இலை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், நட்சத்திரம் இதெல்லாம் இதில் சேர்த்துடலாம். இப்போது என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஜீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா அதை அப்படியே கிளறி விட்டுருங்க. அந்த நெய்யோடையே லைட்டாக அதை கொஞ்சம் நல்லா அதை பரட்டி விட்டுறலாம். இப்போது இதில் வந்து பச்சை மிளகா வந்து நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன். அதை வந்து 2ஆக கட் பண்ணி அந்த பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் அவங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி. இது வந்து நம்ம பாக்ஸில் எடுத்துகிட்டு போனாலும் ஓகே, இல்லை லன்ச் டைமில் வந்து வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போனாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பன்னீர் வந்து 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து அதில் சேர்த்துட்டு இதை ரொம்ப ஜென்டிலாக இதை நம்ம அதை கிளறணும். ரொம்ப ஹார்ஷாக அதை கிளறணும்னா அது நல்லா ரொம்ப ஸ்மாஷ் ஆகிடும். அதனால் ஜென்டிலாக அதை லைட்டாக அதை கிளறணும். அந்த நெய்யோடு அது கொஞ்சம் லைட்டு ப்ரௌன் வர வரைக்கும் அந்த பன்னீரை வந்து நல்லா ஜென்டிலாக அதை கிளறிடணும். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இது கரம் மசாலா தூள் வந்து 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா நல்லா கிளறி விட்டுருங்க. சாதம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து குக்கர்லேயே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் கிடையாது, நார்மல் ரைஸ் தான். நார்மல் ரைஸ் வந்து 1 கப்பு அரிசிக்கு வந்து நான் வந்து 2 கப்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் வந்து 1½ கப்பு அரிசி வந்து எடுத்து வச்சுருக்கேன். 1½ கப்பு அரிசிக்கு வந்து உங்களுக்கு வந்து 3 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். நான் 1 கப்பு அரிசினா நீங்கள் வந்து 2 கப்பு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இந்த சாதத்தை இதில் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுறலாம். அந்த பன்னீர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த சாதத்தோடு கிளறி விட்டிங்கன்னா ஒரு அருமையான ஜீரா பன்னீர் ரைஸ் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது கடைசியாக இதை கொத்தமல்லி சேர்த்துட்டோம்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துடணும். ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துடணும் கடைசியாக. அதில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ஜீரா பன்னீர் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஒரு அருமையான ஒரு பேச்சுலர் ரெசிபி, சிம்பிளான ரெசிபி. அவங்களுக்கு ஈஸியாக இதை செஞ்சு பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வேறு ரெசிபி என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.